ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட்னஸ் பற்றியும், அப்படி சிகப்பு இருந்துச்சுன்னா நம்ம எந்த மாதிரி சிகப்புக்கு பயப்படணும் அப்படின்றத பற்றியும் தான் விளக்கமாக பார்க்க போகிறோம். சிகப்பு அப்படின்னாலே ஒன்று அடிப்படுறதுனால வரும், இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அப்படி வரும். இப்போ சிகப்புலேயே இந்த மாதிரி சிகப்பு இருக்குது அப்படின்னா இது ஏதாவது ஒரு இரத்தக்கட்டு, அதாவது கண்ணில் ஏற்படக்கூடிய இரத்தக்கட்டு தான். ஸோ இது எதனால் வரும்னா, ஏதோ ஒரு அடிபடுறனாலையோ இடிக்கிறதுனாலையோ கோல்டு சிவியராக இருக்கிறதுனாலையோ காஃப் ரொம்ப இருக்கிறதுனாலையோ வரக்கூடியது தான். ஸோ இதுக்கு நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. பட் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி சிகப்பு இருக்கும்போது அவங்களுக்கு வலி எதுவுமே இருக்காது. ஏன்னா இது உடம்புல ஏற்படக்கூடிய இரத்தக்கட்டு மாதிரி தான் கண்லேயும் ஏற்படக்கூடியது. ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப பயப்படணும்னு அவசியம் இல்லை. பட் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி சிகப்பு இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பெயின் இல்லைன்னா பயப்பட வேணாம். அடுத்து இந்த மாதிரி சிகப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இன்ஃபெக்ஷன் பொதுவாக கண் சிகப்பு, தண்ணி வடிகிறது, பூளை வர்றது, இந்த மாதிரி நிறைய காரணத்தினால இருக்கும். நோய் கிருமி தொற்றுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் கண்ணில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று கிருமினால் வரக்கூடியது தான் இந்த ரெட்னஸ். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு தண்ணி வடிகிற பிரச்சனை, பூளை வர பிரச்சனை, சிகப்பு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டரை உடனே கன்சல்ட் பண்ணணும். இது எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும்னா, கருவிலியை பாதிக்கிற அளவுக்கு கூட பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ஆரம்பத்துலேருந்தே நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும். ரொம்ப சிவியர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சிகப்பு இருந்துச்சுன்னா உடனே நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்த ஒரு சிகப்பாக இருந்தாலும் நீங்கள் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சீசனில் வரக்கூடியது தான். இந்த ஏசிசிஓ மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வரக்கூடியது தான். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ சிகப்புன்னொடனே நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி சிகப்பு இருக்குது, ரத்தக்கட்டு மாதிரி இருக்கா இல்லை இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ சிகப்புன்னு வந்துட்டாலே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ப்ளஸ் இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி சிகப்பு இருக்குன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க. வீட்டில் வச்சுருக்க மருந்து யூஸ் பண்ணுறதோ இல்லை நாட்டு மருந்தோ எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. இந்த சிகப்புக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க. குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி சிகப்பு இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.